ஏண்டா நாம அலி கமேனிய தொட்டம், ஏண்டா நம்ம சும்மா இருந்த ஈரானை தொட்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்ப இஸ்ரேல் ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய ரியாத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல இருக்கிற ஈரான் உக்ரைனை தாக்க போறாங்க. வேலியில சும்மா போய்கொண்டிருந்த ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டு போட்டு அங்க இங்க கடிக்குது, குத்துது, கொடையுது அப்படின்னு சொன்னா இதுக்கு யார் பொறுப்பு? ஓனானை பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டவர் தானே பொறுப்பு. அவர் தான் இதுல சல்லெடுக்கணும். வேற நெத்தன்யாஹுவுக்கு கையில ஒரு விரல் இருக்கும். ஆனா ஜெனரேட் பண்ணப்பட்ட வீடியோல நெத்தன்யாஹுவுக்கு வெறுமனே தேடி நெத்தன்யாஹுவை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. ஈரானினுடைய இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கார்ட்ஸ் கோர்ப்ஸ் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் ஒசாமா பின் லேடன் தகர்த்தார். அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு தாக்குதல் நடாத்துவதற்கு ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை ஈரான் தான் உருவாக்கி இருந்தாங்க. இப்ப அணு ஆயுதம் ஈரானுக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அப்பாஸ் ஆராய்ச்சி இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. டெல் அவீவ் நகரத்தில் இருக்கிற தொழில் துறை யுத்தம் சம்பந்தமா என்னெல்லாம் நடந்து கொண்டு வருது அப்படிங்கிறத சிம்பிளாக எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம நடந்தா போல நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த யுத்தம் ஆரம்பிச்சு என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப கட்ட தகவலாக நமக்கு தெரியும் இந்த இஸ்லாமோபியா எப்ப உருவாக்கப்பட்டுச்சு, இதுக்குரிய ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு, இஸ்லாமியர்கள்ல நிறைய பேர் தீவிரவாதிகள் அப்படி என்று சொல்லி உருவாக்கப்பட்ட முதலாவது நடவடிக்கை எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செப்டம்பர் 11 அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் ஒசாமா பின் லேடன் தகர்த்தார் அப்படிங்கிற அடிப்படையில தான் மத்திய கிழக்குல மிகப்பெரிய வேட்டைகளை நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமா தான் இன்னைக்கு அலி லாரிஜானி முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 11 தாக்குதல் மாதிரி இன்னொரு தாக்குதல் ஒன்றை அமெரிக்கா மேல செஞ்சு அமெரிக்கா மக்களையும் அமெரிக்கா கவர்மெண்டோட சேர்ந்து ஆதரவளிக்கும் வகையில செயற்படுவதற்கு அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு தாக்குதல் நடாத்துவதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஒன்றிணைந்து தயாராகி கொண்டிருக்காங்க. அதாவது அவர் மென்ஷன் பண்ணி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 தாக்குதல் நடாத்தினது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் நடாத்தி போட்டு பழிய வேறொருத்தங்க மேல போட்டு அதன் பிறகு அவங்க ஆடின ஆட்டத்தை முழு உலகமும் பார்த்திருந்துச்சு, நிறைய நாடுகளை சீரழிச்சிருந்தாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு தாக்குதலை அமெரிக்காவுக்குள்ள செஞ்சு போட்டு பெரிய அளவுல நடவடிக்கைகளை ஈரானுக்கு எதிராக நடாத்த போவதாக நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கைகளும் அமெரிக்க மக்களுக்கு எதிராகவோ ஈரான் நடத்தாது. மனிதாபிமானத்தை மீறின தாக்குதல்களை ஈரான் நடத்தாது. ஈரான் அப்படி கற்பிக்கப்படவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை. இது அமெரிக்க மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அலி லாரிஜானி அமெரிக்க மக்களுக்கு தெரிவிச்சிருக்கார். அலி லாரிஜானி இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்க இன்னொரு முக்கியமான தில்லாலங்கடி வேலையை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அரபு நாடுகளுக்குள்ள செஞ்சு கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு சொன்னா இப்ப ஷாஹித் 136 அப்படிங்கிற ட்ரோனை ஈரான் தான் உருவாக்கி இருந்தாங்க. இப்ப இதே மாதிரி நகல் எடுத்து ட்ரோன்களை அமெரிக்காவினுடைய சென்டகாம் தயாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ட்ரோன்களை பயன்படுத்தி இப்ப ஓமான்ல இருக்கிற முக்கியமான எண்ணெய் நிலையங்களை குறிவச்சும் அதே போன்று சவுதி அரேபியாவுல இருக்கிற பொதுமக்கள் ஒன்று கூற இடங்களை குறிவச்சும் தாக்குதல் நடாத்துவதற்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டிருக்காங்க. நேரத்தோடையும் அமெரிக்கா இந்த தாக்குதலை செஞ்சிருந்தாங்க. இதுக்கு பிறகும் பெரிய அளவுல தாக்குதலை நடாத்த போறாங்க. இதற்கு முன்னர் பொதுமக்கள் கூடியிருந்த இடங்கள் மேலே எங்கெங்கெல்லாம் சவுதி அரேபியாவுக்குள்ளே தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கோ ஷாஹித் 136 ட்ரோனூடாகவும் அதே போன்று ஓமானுக்குள்ளே தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்துச்சோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே திருப்பி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு ஈரான் ஒரு வலியுறுத்தல் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி பொதுமக்கள் மேல தாக்குதல் செஞ்சதுக்கும் ஈரானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை ஷாக்கா வச்சுக்கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளமையான அவங்களுடைய வேலைகளை ஓமானுக்குள்ளேயும் அதே போன்று சவுதி அரேபியாவுக்குள்ளேயும் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. இதுல சவுதி அரேபியா கடும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஈரான் இதை வெளியிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் சவுதி வளைகுடா ஆகிய நாடுகள்ல அமெரிக்காவினுடைய தளங்கள் தொடர்ந்தும் குறிவைக்கப்படும். அமெரிக்காவுக்கு புகலிடம் அளிக்கும் இடங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக குறிவைக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் ஈரான் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அப்படி என்று சொல்லலாம். இதே நேரங்கள்ல அப்பாஸ் ஆராய்ச்சி ஒரு முக்கியமான கருத்தொண்டை முன்வச்சிருக்கார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரத்துல இடம்பெற்றிருந்துச்சு. ஓமானினுடைய மத்தியஸ்தகத்தின் கீழே
இந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்க டிரெக்டாவே அமெரிக்காவுக்கிட்ட சொன்னோம், எங்களுக்கிட்ட 440 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு. இது மறைக்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. இதை நாங்க செயலிழக்க வைக்கம், இதை குறைக்கம், இதுக்கு பிறகு நாம யுத்தம் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய தூதுவர்களுக்கிட்ட சொல்லி இருந்தேன். ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தேர்ந்தெடுத்த பாதை யுத்தமாக இருந்துச்சு. இப்ப IAEA அப்படின்னு சொல்ற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தகவலின் படி இந்த 440 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சு 10 குண்டுகள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னர் ஈரானுக்கு அணுகுண்டுகள் தயாரிக்கிற எண்ணம் இருக்கல்ல அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்கார். இதுல இருக்கிற கருத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். 10 குண்டுகள் நாங்க தயாரிச்சிட்டோம், ஈரான் வச்சு கொண்டிருக்காங்க, அணு ஆயுதம் ஈரானுக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அப்பாஸ் ஆராய்ச்சி இதை விட தெளிவா சொல்லவே முடியாது. அந்த அடிப்படையில இந்த யுத்தத்தினுடைய மத்திய பகுதியில அப்பாஸ் ஆராய்ச்சி ஈரானுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பயங்கரமா மிரட்டி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள்ல இன்னொரு முக்கியமான விடயம் உண்டு. கடந்த பல நாட்களாக இது வதந்தியா இருக்குமா, இது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற பல சர்ச்சைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கு. என்ன, நெத்தன்யாகு உயிரோட இருக்காரா, உயிரோட இல்லையா? நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம், முந்த நாளைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். அவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கார், அவர் உயிரோட தான் இருக்கலாம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லல, அல் ஜசீராவோட எல்லாரும் அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க, அதைத்தான் நாமளும் சொல்லியிருந்தோம். ஆனா அந்த வீடியோ அப்படிங்கிறது AI-ஆல ஜெனரேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ, அது பொய்யான வீடியோ. அதை எப்படி அவங்க கண்காணிச்சாங்க அப்படின்னு சொன்னா, நெத்தன்யாகுவுக்கு கையில விரல் இருக்கும், ஆனா ஜெனரேட் பண்ணப்பட்ட வீடியோல நெத்தன்யாகுவுக்கு வெறுமனே விரல் தான் இருந்துச்சு. இதை ஆதாரமா வச்சுக்கொண்டு பல ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்காங்க நெத்தன்யாகு உயிரோட இல்ல. அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகவியலாளர் ஒருவர் யாயிர் நெத்தன்யாகு அப்படிங்கிற நெத்தன்யாகுவினுடைய மகன் ஒரு நாளைக்கு எக்ஸ்ல 60-70 போஸ்டுகள் போட்டு கொண்டிருப்பார். இப்ப கடந்த 6 நாட்களாக யாயிர் நெத்தன்யாகு எந்த ஒரு போஸ்ட்களுமே போடல. மயான அமைதி இப்ப நிலவி கொண்டிருக்கு. இவைகள் எல்லாம் வச்சு பார்க்க கொள்ள நெத்தன்யாகு உயிரோட இல்ல அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவினுடைய ஊடகவியலாளர்களும் இப்ப சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்கள்ல IRGC நெத்தன்யாகுவினுடைய மரணம் சம்பந்தமா ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. நெத்தன்யாகு இருந்த இடத்தை குறி வச்சு ஈரான் பரவலான தாக்குதல்களை இஸ்ரேலுக்குள்ள செஞ்சிருக்காங்க. பட் அவர் உயிரோடு இருக்காரா இல்ல படுகாயம் அடைஞ்சிருக்காரா அப்படிங்கிற டவுட் IRGCக்கு இருந்து கொண்டிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட தகவல்கள் IRGCக்கு கிடைக்கல அப்படிங்கறதான் இப்ப வரைக்கும் இருக்கிற உண்மை நிலவரமா இருக்கு. இதை மையமா வச்சுக்கொண்டு IRGC இன்னொரு தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நெத்தன்யாகு கொல்லப்படல அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் அவர் இருக்கிற இடம் இந்த உலகத்துல அவர் எந்த மூலையில இருந்தாலும் IRGCயினுடைய மிசைல்கள் தேடி தேடி அடிக்கும், தேடி தேடி நெத்தன்யாகுவை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. ஈரானினுடைய இஸ்லாமிக் ரிவல்யூஷன் கார்ட்ஸ் கோர்ப்ஸ் இந்த அறிவிப்பை கடுமையா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இஸ்ரேல் இப்ப யோசிச்சு கொண்டிருப்பாங்க, ஏண்டா நாம அலி கமேனிய தொட்டம், ஏண்டா நம்ம சும்மா இருந்த ஈரான தொட்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்ப இஸ்ரேல் ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு பக்கமாக இஸ்ரேல் ஈரானுடைய எதிரி கிடையாதுங்க. ஈரான் நினைச்சா இஸ்ரேலை சும்மா நோமலா அடிச்சு தரைமட்டமாக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது நேரத்தோடைய ஈரான் சொல்லி இருந்தாங்க, அமெரிக்கா இல்ல அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் கூட இஸ்ரேல் ஈரானுக்கு முன்னுக்கு தாக்கு பிடிக்க மாட்டாது அப்படின்னு சொன்னாங்க. சோ ஈரானினுடைய டைரக்ட் எதிரி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போருக்கு முன்னர் சொல்லி இருந்தார், இந்த யுத்தத்தை நாங்க ஈஸியா வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். போருக்கு பின்னர் போர் ஆரம்பிச்ச உடனே சொல்லியிருந்தார், ஒரு 2-3 கிழமைக்குள்ள இந்த யுத்தத்தை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் பிறகு கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், ஈரானினுடைய கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே நாங்க அழிச்சிட்டோம், நாங்க வின் பண்ணிட்டோம், ஈரானை மொத்தமாக அடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் என்ன அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி பூட்டப்பட்டிருக்கு. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக முழு உலக நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்து பயணிக்கணும். ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்காக எந்தெந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு அவங்களுடைய ராணுவ உதவிகளை செய்யறாங்களோ அவங்களுக்கு தேவையான சகல உதவிகளையும் அமெரிக்கா செய்யும். குறிப்பாக நிறைய நாடுகளை சொல்லி இருக்கார். அதுலயுமே
சைனாவை கூப்பிட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய எதிரி சைனா வந்து அமெரிக்காவுக்கோ, எதிரியினுடைய கால்ல உழுகுற அளவுக்கு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைமையும் அமெரிக்காவினுடைய நிலைமையும் மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹொர்மோஸ் ஜலசந்தி அப்படிங்கிறத 15 நாள் வரைக்கும் தொட்டு கூட பார்க்க இல்லாம இருக்கு அமெரிக்காவால் அப்படின்னு சொன்னா, யார் இங்க ஜெயிச்சு இருக்காங்க இந்த யுத்தத்துல அப்படிங்கிறத சிம்பிளா நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, வேலியில சும்மா போய்கொண்டு இருந்த ஓனான பிடிச்சு வேட்டிக்குள்ள விட்டு போட்டு அங்க இங்க கடிக்குது, குத்துது, கொடையுது அப்படின்னு சொன்னா, இதுக்கு யார் பொறுப்பு? ஓனான பிடிச்சு வேட்டிக்குள்ள விட்டவர் தானே பொறுப்பு. அவர் தான் இதுல சல்லெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தால ஒரு பக்கமாக அமெரிக்காவும் இப்ப தனிமைப்படுத்தப்படுற நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறான டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்களால என்ன அப்படின்னு சொன்னா, நேரத்தோடைய வந்து ஐரோப்பிய நாடுகள்ல அயர்லாந்து காசா யுத்தம் நடக்கும் பொழுதே எங்களினுடைய வான்பரப்ப அமெரிக்காவுக்கு பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியும் வழங்க மாட்டோம், ஜெனசைட் செய்வதன் ஊடாக, இன அழிப்பு செய்வதனூடாக அப்படின்னு சொல்லி அயர்லாந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் பின்னர் வந்து இந்த யுத்தம் ஆரம்பிச்சதன் பின்னர் ஸ்பெயினும் அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு அமெரிக்காவுக்கோ அல்லது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடாத்துவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சுவிட்சர்லாந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தவே கூடாது ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்வதற்கு அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து இன்னைக்கு மோத்திலே அடிச்ச மாதிரி அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்களோட உறவை எங்களுக்கு தேவையில்லை, நீங்க எங்களுக்கு மேலால பறக்க தேவையில்லை, இந்த உலகத்திலே நிம்மதி இல்லாம சமாதானத்தை மொத்தமாக இல்லாமக்கிறதுக்கு எங்களினுடைய டெரிட்டரிஸை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத சுவிட்சர்லாந்து இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்ப மத்திய கிழக்குக்குள்ள மட்டும்தான் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இந்த யுத்தம் மத்திய கிழக்கை தாண்டி உலக யுத்தமாக மாறுவதற்குரிய ஒரு புள்ளியில இப்ப இந்த யுத்தம் வந்து நிற்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் உக்ரைனை தாக்க போறாங்க அப்படிங்கிற சில தகவல்களை ஈரானினுடைய அலுவலகங்கள் வெளியிட்டு இருக்காங்க, ராணுவ அமைப்புகள் வெளியிட்டு இருக்காங்க. எதற்காக ஈரான் உக்ரைனை தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரானிய ட்ரோன்களுக்கு எதிராக, ஈரானிய மிசைல்களுக்கு எதிராக உக்ரைனிய ட்ரோன்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் காரணத்தால உக்ரைனையும் ஈரான் தாக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஈரான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கிற நாடுகள் இல்லைங்க. உக்ரைனுக்குள்ள எந்த அமைப்புகளை குறிவைச்சும் தாக்குவதற்கு ஈரானால முடியும். அதாவது இந்த மெப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிற மெப்ப வந்து ஈரான் அப்படின்னு சொன்னா, 2ஆம் நம்பர் நான் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடம் தான் வந்து உக்ரைன். கஸ்பியன் கடலூடாக போனா ரஷ்யாவுக்கும் ஈரான் போகலாம், அதே போன்று உக்ரைனுக்கும் போகலாம். அந்த அடிப்படையில பக்கத்துல இருக்கிற நாடாக உக்ரைன் இருக்கிறதால உக்ரைனுக்கு ஈரான் தாக்கிச்சு அப்படின்னு சொன்னா, நேரத்தோடையே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில ரஷ்யா ஈரான் கூட்டணி சேர்ந்து உக்ரைனை தாக்கும். உக்ரைனை ஈரான் தாக்கிச்சு அப்படின்னு சொன்னா, ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக ஈரானுக்குள்ள களமிறங்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்காலத்துல இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை டைரக்டா ரஷ்யா நடத்தலாம். அதே போன்று ஈரானினுடைய ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு போகலாம் ரஷ்யா படைக்கு ஆதரவாக. ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் ஈரானுக்கு வரலாம் ஈரானினுடைய ராணுவ படைக்கு ஆதரவாக. அடுத்த கட்டமாக ஈரானினுடைய பிளானிங் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இந்த யுத்தத்தை கொண்டு போவதாகவே இருக்கு. ஆரம்பிச்சது அமெரிக்கா, முடிச்சு வைக்கிறது ஈரான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் இந்த யுத்தம் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கு. அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சு எத்தனை நாள் இருக்கும்? 15 நாள் முடிவடைஞ்சிருக்கு. இந்த 15 நாள்ல வந்து 54 அலை தாக்குதல் வரைக்கும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பிராந்தியத்தில் இருக்கிற அமெரிக்க தளங்களை குறிவச்சும் அதே போன்று இஸ்ரேலை குறிவச்சும். அப்படி பார்க்கக்கூட ஒரு நாளைக்கு எத்தனை அலை தாக்குதல்களை ஈரான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே கல்குலேட் பண்ணி பாருங்க. மிக வேகமாக ஈரான் கடுமையா அடிச்சு கொண்டிருக்காங்க ஏனைய நாடுகளுக்கு. அவங்கள்ட்ட இருக்கிற மிசைல், அதாவது ஏற்கனவே ஈரான் சொல்லியிருந்தாங்க இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய அத்தனை ஏற்பாடுகளையும் ஈரான் வச்சிருக்காங்க. இதே நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் 2000 பலஸ்டிக் மிசைலை ஈரான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய உளவுத்துறைகள் கண்காணிச்சிருந்துச்சு, கணிப்பிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோல நம்மளே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப இந்த யுத்தம் போற போக்க பார்க்கக்குள்ள இந்த 15 நாட்களுக்குள்ள மட்டுமே ஈரான்
2000 பலஸ்டிக் மிசைல்களுக்கு மேல அடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் 54வது அலை தாக்குதல் வரைக்கும் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அமெரிக்கா, இஸ்ரேல், உலக நாடுகள், நாம நீங்க எல்லாரும் எதிர்பார்த்ததை விட ஈரான் கடுமையா தாக்கி கொண்டிருக்காங்க. சக்திக்கு மீறின தாக்குதலை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இத அமெரிக்கா ஊடகங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 51வது அலை தாக்குதலை சவுதி அரேபியா மேல இன்னைக்கு ஈரான் செஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய ரியாதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேஸான பிரின்ஸ் சுல்தான் பேஸ குறிவச்சு இந்த தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. செஞ்சு போட்டு இந்த தாக்குதலுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய AWACS அப்படிங்கிற கண்காணிப்பு விமானங்கள் இந்த பேஸ்ல இருக்கு. F-35 விமானங்கள் இந்த பேஸ்ல இருக்கு. F-16 விமானங்கள் இந்த பேஸ்ல இருக்கு. இஸ்லாமிய உலகத்தினுடைய உம்மாவிற்கான மொத்த தாக்குதலினுடைய தாயகமாக இந்த பேஸ் தான் இருக்கு. அதுக்காகத்தான் இந்த பேஸ குறிவச்சு, அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத்ல கராஜ் நகரத்துல இருக்கிற பிரின்ஸ் சுல்தான் பேஸ குறிவச்சு நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி IRGC அறிவிச்சிருக்காங்க. அதே போன்று 52வது அலை தாக்குதலை டெல் அவீவ் நகரத்தில் இருக்கிற தொழில்துறை முக்கியமான ஃபேக்டரிஸ்களை குறிவச்சு இந்த தாக்குதலை நாங்க செஞ்சிருக்கோம். அந்த அலை தாக்குதலினுடைய சைரன்ஸ் ஒளிச்ச புகைப்படத்தை நீங்க இதுல பார்க்கலாம். சென்ட்ரல் இஸ்ரேல் முழுவதுமே ஈரான் கடுமையான தாக்குதலை நேற்றிரவு செஞ்சிருக்காங்க. 52வது அலை தாக்குதல்கள்ல மேலும் 3 அமெரிக்கா தளங்களை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி IRGC சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 53வது அலை தாக்குதலையும் தினம் IRGC செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற துபாயில இருக்கிற அல் தஃப்ரா ஏர்பேஸ குறிவச்சும் 10 ஃபதாஹ் மற்றும் காதர் ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு அல் தஃப்ரா ஏர்பேஸ குறிவச்சும் இந்த தாக்குதலை, அதாவது 53வது அலை தாக்குதலை நாங்க செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய மெப்பை நீங்க இதுல பார்க்கலாம். இஸ்ரேலினுடைய தெற்கு பிரதேசங்கள்ல இருக்கிற துறைமுக நகரமான ஈலாட்ட குறிவச்சும் அதே போன்று அவுடா பேஸ குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய பேஸ் தான் அந்த அவுடா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த இடத்துல இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத ஈஸியா நீங்க பார்க்கலாம். இந்த புகைப்படத்துல இஸ்ரேலினுடைய மெப்ல சிவப்பு புள்ளி போட்டு காட்டப்பட்டிருக்கிற இடங்களை தான் ஈரான் குறிவச்சு இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பஹ்ரைனை குறிவச்சும் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. ISA அப்படிங்கிற இசா ஏர்பேஸ குறிவச்சும் ஈரான் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவ்வாறான தாக்குதல்களின் பின்னர் துபாயினுடைய மிக முக்கியமான வங்கியான சிட்டி பேங்க் தனது பிரான்ச்களை இப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சிட்டி பேங்க்ல துபாயில யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல அக்கவுண்ட்ல கேஷ் இருக்கிறவங்களுக்கான முக்கிய அறிவித்தல் என்ன அப்படின்னு சொன்னா, வேற பேங்க்ல நீங்க உடனடியாக அக்கவுண்ட் திறந்து உங்களுடைய கேஷ் உங்களுடைய பணங்களை டிரான்ஸ்பர் செஞ்சு கொள்ளுங்க. வரும் நாட்கள்ல சில நேரங்கள்ல சிட்டி பேங்க்ல பணம் டிரான்ஸ்பர் செய்ய இயலாத அளவுக்கு ஈரானினுடைய தாக்குதல்கள் அல்லது ஹெக் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த அறிவுறுத்தலை UAE சிட்டி பேங்க்ல அக்கவுண்ட் வச்சு அதுல பணத்தை போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கான முக்கியமான அறிவித்தல் ஒன்றாகவும் இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது இப்படி இருக்கக்குள்ள ஈரான் மேலேயும் தொடர்ச்சியாக கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா செஞ்சு கொண்டு வராங்க. அமெரிக்காவினுடைய கூற்றுப்படி கிட்டத்தட்ட 3500 இலக்குகளை குறிவச்சு கடந்த 15 நாட்களுக்குள்ள தாக்குதல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் உயிரிழந்திருக்காங்க. இதுலயுமே குறிப்பாக இன்னைக்கு ஈரானினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 223 பெண்கள் இதுல கொல்லப்பட்டிருக்காங்க. 200 சிறுவர்கள் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 153க்கும் மேற்பட்ட மெடிக்கல் நிலையங்கள் குறிவச்சு தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இடைவிடாத தொடர்ச்சியான தாக்குதலை ஈரான் மேலேயும் செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே நேரங்களில் ஈராக்கிய படைக்குழுக்கள் பக்தாத்ல இருக்கிற விக்டோரியா யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய பேஸ் மேல ரேடார்கள் எல்லாத்தையுமே அழிச்சதன் பிறகு ஈராக்கிய படைக்குழுக்கள் ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. சும்மா நோமலா நாங்க நினைக்கிறா போல இப்ப எங்களுடைய ட்ரோன்கள் பறந்து திரியுது, எதால இப்ப ட்ரோன் வருது, எதால ட்ரோன் போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்காணிக்கிறதுக்கு இப்ப அவங்களுக்கு ரேடார் சிஸ்டம் இல்லை. அதனால சும்மா நோமலாவே இப்ப நாங்க போய் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ்வாறான இது
இது நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இவ்வாறான வீடியோக்களை ஈராக்கிய படைக்குழுக்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ல எடுத்த வீடியோ தனிது. இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிற முக்கிய கட்டுப்பாட்டு அறை தெரியுதானே, இதை குறி வச்சு இந்த வீடியோ எடுக்கிற இதே ட்ரோன் போய் நேரடியாக அடிச்சு இருக்கு. அந்த அடிப்படையில இந்த இடமும் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம பல முன்னணி நடவடிக்கைகளையும் ஈராக்கிய படைக்குழுக்கள் கடந்த 24 மணித்தியாலங்கள்ல செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லாக்கள் அழிஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சிட்டாங்க, அவங்களை அழிச்சிட்டோம், கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கூக்குரல் இட்டு கொண்டு வந்தாங்க கடந்த 2024 நவம்பர் ஒப்பந்தத்தின் பின்னர். ஆனா இப்ப ஹெஸ்புல்லாக்கள் அடிக்கிற அடி அப்படிங்கிற இஸ்ரேல் சொன்னது எல்லாமே பச்சை பொய் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில கடந்த 24 மணித்தியாலத்துல மட்டும் ஹெஸ்புல்லாக்கள் 42 தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. அதை ஈஸியா நீங்க தெரிஞ்சு கொள்ற அளவுல இந்த மெப்பை பார்க்கலாம். இந்த மெப்ல இஸ்ரேல் லெபனான் போர்டர்ல, தெற்கு லெபனான் போர்டர்ல இருக்கிற இஸ்ரேலினுடைய முக்கியமான தளங்களை குறி வச்சும், ராணுவ வீரர்கள் ஒன்று கூறுற இடங்களை குறி வச்சும், அவங்க டிஸ்கஸ் பண்ற இடங்களை குறி வச்சும், அவங்களுடைய ரேடார் சிஸ்டங்கள் இருக்கிற இடங்களை குறி வச்சும் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக பல மிசைல் தாக்குதல்களை, ராக்கெட் தாக்குதல்களை, ட்ரோன் தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில பிராந்தியம் முழுவதிலேயுமே இப்ப யுத்தம் பெரிய அளவுல விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. சோ ஃபைனலா நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, இன்கேஸ் ஈரான் உக்ரைனுக்கு அடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படி அடிச்சா அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படிங்கிற உங்களினுடைய கருத்துக்களை இப்ப நீங்க நம்முடைய வீடியோ மட்டுமில்ல எல்லா தகவல்களையும் நீங்க பார்க்கணும். அப்பதான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தான் நானும் சொல்றேன். அந்த அடிப்படையில நீங்க தெரிஞ்சு கொண்ட அடிப்படையில இந்த யுத்தம் அடுத்த கட்டம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. ஈரான், அமெரிக்கா, மத்திய கிழக்கு, முழு உலகத்திலேயும் நடக்கிற முக்கியமான சம்பவங்களை சிம்பிளாக ஒரு வீடியோல ஒவ்வொரு நாளுமே நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம்.